குருங்கிறது வழி நடத்துகிறவர் மட்டுமே கிடையாது. இது கூடவே பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் குருவாக தான் இருப்பாங்க. சின்னதாக ஒரு வாசகம் படிச்சிருப்பீங்க, உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. அது கூட எனக்கு வார்த்தையம் அந்த ஒரு நிகழ்வு மாற்றும். வாழ்க்கைங்கிறது ஒரு பிரபஞ்சம் மாதிரி, ஒரு பிரபஞ்ச ரகசியம் மாதிரி. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மனம் தான் குரு. உங்களுக்குன்னு ஒரு இன்டியூஷன் வரும் பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த இது சரி இது தவறுன்னு ஒரு முடிவு எடுக்கிற பாருங்க, அந்த முடிவு யார்? அதை தான் நான் என்ன சொல்கிறேன், அதுதான் இந்த குரு. உதாரணத்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது குரு எட்டுல இருந்து ஜாதகமே பார்க்கவே மாட்டேன், எல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்க முடிவு எடுக்கிறது நான் தானே முடிவு எடுக்கிறேன். எனக்குள்ள இருந்து இயக்குறது யார்? நான் தானே. ஜாதகம் படிக்கலன்னு வச்சுங்களேன், நீங்க சொல்றத கண்மூடித்தனமா நம்புவேன், அடுத்தவங்க சொல்றத அப்படியே நம்புவோம். குரு நல்லா இல்லைன்னா, எப்பயுமே குரு நல்லா இருந்தால் தான் பணம், பேரு, புகழ், நல்லது கெட்டது, வாக்கு, வன்மை, சொந்தம், அப்படி உறவுகள் எல்லாமே வந்து குரு. ஒரு விஷயம் நல்லா இருக்கணும்னா குரு நல்லா இருந்தால் தான். குரு நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க என்னதான் காசு இருந்தாலும் பயன்படுத்த முடியாது. வணக்கம் சார். சார், இன்னைக்கு வந்து யூடியூப் வந்துருச்சு, கூகுள் வந்துருச்சு, இதையெல்லாம் தாண்டி ஏஐ வந்துருச்சு. அதில் நிறைய அப்டேட் இருக்குது. இப்போ வந்து அதுகிட்ட போய் நீ ஒரு ஜோசியர் மாதிரி எனக்கு வந்து ஜாதகம் சொல்லுனாலும் சொல்லும், எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுன்னு சொன்னாலும் கற்றுக் கொடுக்கும். அப்படியெல்லாம் இருக்கிறப்ப, எனக்கு இவ்வளோ அக்சஸ் இருக்கிறப்போ ஒரு குருவோட தேவைங்கிறது எதனால் வருது? நான் ஏன் ஒரு குருவை தேடி போகணும்? இங்கே தேடலும் தேவையும் இருக்கிற வரைக்கும் குரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குமானா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளையில் நீங்கள் யாருமே தெரியாது எனக்கு. நீங்கள் அந்த அப்பா அம்மா மட்டும்தான். அப்பா அம்மா எப்படின்னா, அப்பா அம்மா கை தான் எனக்கு உலகம், வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. வேறு என்ன தெரியுங்கிறீங்க? அப்பா அம்மா கையை தவிர எனக்கு அப்பா என்ன கொடுத்தாலும் அதுதான் எனக்கு பொக்கிஷம், அப்பா என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதுதான் எனக்கு பெரிய வரம். இப்படி தான் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த குரு அப்படிங்கிறது வந்து மாறுமானா மாறும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நண்பர்கள் குருவாக மாறுவாங்க. ஒரு நல்ல நண்பன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பான். ஒரு கெட்ட நண்பன் மொத்தத்துக்கு என்ன பண்ணுவான், எடுத்து விட்டுருவான். இது இந்த கிரகங்கள், இந்த நட்சத்திரம், இந்த நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் வந்து தான் தெய்வம். எப்படி மனுஷ ரூபனே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையாச்சும் கொண்டாந்து நம்மளை வந்து அதை ஆட்டி படைக்குமானா ஆட்டி படிக்கும்போது ஒரு தோழன், கல்லூரியில் ஒரு தோழனோ தோழியோ, கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவியா, கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை குட்டியா, அப்பா இதை செய்யாதப்பா, அப்பா இதை செய்யப்பா, இது வேணும்ப்பா, இது வேண்டாப்பா. ஒரு சின்ன குழந்தை உதாரணமாக வந்து எனக்கு அடம் பிடிக்கும் ஒரு குழந்தை, அதுக்காக என்ன பண்ணுவார், அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய போய், அதாவது இந்த குருங்கிறது வந்து இதை வழிகாட்டுறது மட்டுமே கிடையாது. குருங்கிறது வழி நடத்துகிறவர் மட்டுமே கிடையாது. இது கூடவே பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் குருவாக தான் இருப்பாங்க. இது நம்ம என்ன நினைக்கணும், அப்படியெல்லாம் இல்லை உலகத்தில். நான் குருங்கிறது வந்து வானத்திலேருந்து வர்றது, இல்லை தாடி வச்சுருக்காரு, இல்லை வந்து ஒரு பெரிய வந்து காவியோடைய அணிஞ்சிருக்கணும், இப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் மாறுதோ, சின்னதாக ஒரு வாசகம் படிச்சிருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு வாசகம், உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை, அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது கூட எனக்கு வார்த்தையம் அந்த ஒரு நிகழ்வு மாற்றும். இல்லைங்க, நான் சின்னதாக ஒரு படம் ஒன்று பார்த்தேன், அந்த படத்துலேருந்து ஒரு விஷயம் மாற்றிருப்பாங்க. இல்லைங்க, ஒருத்தர் சொன்னாருங்க இதை செய். இப்போ என்னுடைய அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். எங்கள் அம்மா என்ன சொன்னிச்சு, வாழ்க்கையில் நல்ல புத்தி இருக்குது, நல்ல புத்தி இருந்தால் ஒரு தடவை சொல்லுவேன், இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். என்னடா நம்ம அப்படி ஒரே தடவை தான் சொன்னது, எனக்கு அதுக்கு பிறகு சொல்லவே இல்லை. அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல புத்தி இருந்தால் பழிச்சுக்குவா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை எங்கள் அம்மா எனக்கு அந்த குருவாக இருந்து அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை. சரி, இதெல்லாம் வழி நடத்தக்கூடிய நபர்கள். இல்லை சார், இன்னைக்கு இருக்கிற மொபைல் உலகத்தில் எனக்கு ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுதுன்னு தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல. நீங்கள் இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை சொல்கிறீங்க, இதெல்லாமே கடந்து வந்திருப்பீங்கல்ல. இதெல்லாம் கடந்து வந்தது பிறகு இது நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி எத்தனை யூடியூப் வந்தாலும் அது வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்காது, கையை காட்டுற மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பிரபஞ்சம் மாதிரி, ஒரு பிரபஞ்ச ரகசியம் மாதிரி. இதில் சின்னதாக ஒரு விஷயத்த நான் பார்த்துட்டேன் எப்படின்னா, நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு எப்படியானோ அந்த வைத்தியர்கிட்ட போய் அந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது இருக்கக்கூடிய நிகழ்வு குரு. அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய குருவுக்கு நான் அப்புறம் வர்றேன். இப்போ நான் சொல்கிறக்கூடிய குரு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி படிநிலைகள் வளருது. அப்போ தாத்தா பாட்டி ஆனோடனே அந்த பேரனோ இல்லை பிள்ளையோ கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவோம் பாருங்க. இதை வந்து வழி நடத்தக்கூடியவர்கள், இந்த வழி நடத்தக்கூடியவர்களையும் குருன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மனம் தான் குரு. உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நீங்கள் என்ன தான் யூடியூப் பார்த்தாலும், என்ன தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும், என்ன தான் ஃபேஸ்புக்கில் நல்ல கருத்து பார்த்தாலும்,
உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் வரும் பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும் பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த இது சரி இது தவறுன்னு ஒரு முடிவு எடுக்கிற பாருங்க, அந்த முடிவு யார்? அதை தான் நான் என்ன சொல்கிறேன், அதுதான் இந்த குரு. அந்த மனசாட்சியை தான் நான் குருன்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம குரு இருக்கார்ல, சார் நான் ஜாதகம் பார்த்துட்டேன், என்னுடைய 7 இலக்கணம் தெரியுது, 6 8 10 12 இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை. இப்போ நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நல்ல விஷயமா நான் வந்து அழகாக வந்து ஒரு நல்ல ஒரு கதையை கேட்பேன். நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரே மாதத்தில் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி 10,000 இன்வெஸ்ட் பண்ணி, நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு நபர் வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கு 10,000 இருந்தால் போதும் அப்படின்னு. அது எப்படிங்க முடியும்? எனக்கு அதுதான் ஆச்சரியம். இப்போ நீ வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து நமக்கு ஏதோ ஒரு வழி கொடுக்கும் அப்படின்னா வழி கொடுக்கலாம், நமக்கு அது என்னன்னு தெரியும். ஆனால் எப்படி நீங்கள் வந்து ஒரு 10,000 முதலீடு வச்சு நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியும்? சார் ஒரு 10,000 வச்சுன்னா ஒரு ஆடு வாங்கலாமா? ஆடு இன்றைக்கி வாங்க முடியாது. 18,000 20,000 இருக்குது பெரிய ஆடு. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட பண்ண முடியாது. இன்றைக்கி நாய்க்குட்டி கூட இன்றைக்கி வாங்கி வளர்க்க முடியாது, அப்படி இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய அதாவது இங்கே ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த மனம் அப்படிங்கிற குருன்னு சொல்கிறல்ல, இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லணும். இது உதாரணமாக வந்து எப்பயுமே வந்து இந்த கதையை நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா இந்த ஜோதிடம் முதல்ல என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தது அந்த கதை. நானும் இப்போ நண்பரும் பைக்கில் போகிறோம், அவர் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறாரு. நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் வேகமாக போங்கன்னு பின்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப வேகமாக குதிக்கிறேன். நான் வேகமாக போங்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேகமாக போய் ஒரு பள்ளத்தில் விழுந்து 2 பேரும் அடிபட்டும் போது, மூர்த்தி மெதுவாக போய் சொல்லலாம்ல, உன்னால தான்டா நான் இவ்வளோ வேகமாக வந்தேன், நீ மெதுவாக போயிருந்தா, நீ சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், நான் மெதுவாக போயிருப்பல்ல, நீ வேகமாக போய் நான் வந்தேன், நீ வந்து இதுமாரி கீழே வந்துட்டு அடிபட்டு போச்சு, பைக் அடிபட்டு போச்சு. இப்போ இந்த கதையை ஒட்டி இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வேகமாக இப்போ இவர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் பைக்கில் போகிறேன், நான் பின்னாடி உட்காந்து குதிக்கிறேன், வேகமாக போங்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் போக முடியாது, அப்படி நீ சொல்கிறாங்கிறதுக்கு நான் போக முடியாது, 60 70 போனால் தான் இந்த வண்டி பிரேக் அடிச்சா நிற்கும். இது ஒரு வகையாக எடுத்துக்கும். இப்போ இன்னொரு இதே கதை இன்னொரு இடத்துல மாற்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த கதையோட 4 பகுதி. ஏன்னா இந்த குரு எப்படி வழிகாட்டுறாரு அப்படின்னு பாருங்கள். அடுத்த நாள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பைக்கில் வந்து நான் மட்டுமே தான் போகிறேன், பைக்கில் வேகமாக போய் கீழே விழுந்துடுறேன், என் பின்னாடி யாருமே இல்லை. இப்போ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சரி, அடுத்த நாள் என்ன பண்ணுறேன், நான் மட்டும் போகிறேன், மெதுவாக போகிறேன், நான் அடிப்படலை. அப்போ இதில் 4 விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இந்த 4மே உங்களுக்குள்ளே இருந்து ஒரு முடிவு எடுக்கிற பாருங்க. இப்போ குரு நல்ல இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. உதாரணமாக மேஷ லக்கணம் குரு 6 8 கண்ணிலையோ இல்லை விருச்சிகத்திலேயோ குரு இருந்தான்னு வச்சுங்களேன், நீங்கள் முடிவு எடுக்கிறது நான் சொல்ல நீங்கள் வேகமாக போவீங்க. என்ன பண்ணும், உதாரணத்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது குரு 8 இருந்தால் ஜாதகமே பார்க்கவே மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவருக்கு 7 இலக்கணம் துலா இலக்கணம் வந்துச்சு, அவருக்கு 8 குரு. அவர் ஃபோன் அடித்தா நான் எடுக்கலை, ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. இன்னும் மூர்த்தி எடுக்கல, இன்றைக்கி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அவருக்கு நினச்சிக்குவார். ஆனால் என்னன்னா நான் எது சொன்னாலும் அவர் தவறாக இருக்கும், நான் எது சொன்னாலும் அவர் தவறாக முடிவு எடுப்பார். நம்ம எது சொன்னாலும் எதிர்மறையாக தான் யோசிப்பாங்க. அப்போ நான் வேகமாக போன்னு சொன்னால் நான் நல்ல இடத்துல இல்லைன்னா அவர் கேட்பார், நான் வேகமாக போ அப்படின்னு சொல்லும்போது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குரு மூர்த்தி நீங்கள் உண்மையிலே வேகமாக போக சொன்னீங்க, ஆனால் இந்த பைக்கு போகாது, இவ்வளோ தான் போகும். அப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்து ஒரு இன்ட்யூஷன் அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. இதை தான் உங்கள் குருன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லா வீடியோ பார்க்குறதாலையும் உங்கள் வாழ்க்கை மாறிடாது. யூடியூப்பில் இது என்னது, இன்ஸ்டாகிராமில் வாழ்க்கையில் வந்து இங்கே முடிவெடுக்கிறது நான் தானே முடிவெடுக்கிறேன். எனக்குள்ளே இருந்து இயக்கிறது யார்? நான் தானே. இதுக்கு வந்து வேறு ஏதோ இன்னொரு உலகத்துலேருந்து இன்னொரு நிகழ்வு அது தனி, அது மாதா பிதா குரு அப்படிங்கிறது ஒன்று. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருந்து ஒன்று பேசிக்கிட்டே இருக்குல்ல, இந்த ஆத்ம குரு ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, அந்த உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற விஷயங்களை தான் நான் வந்து இந்த கதையில் வந்து இந்த குருவோட ரகசியம் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இது ஜாதகம் மட்டும்தான் கற்றுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ நீங்கள் என்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க, இப்போ எனக்கு உண்மையிலே என் ஜாதகத்தில் வந்து உங்களை ஒரு குருவாக நினச்சிருக்கேன், என் ஜாதகத்தில் குரு எதிர்பார்த்த மேலே 6 8 இல்லை 10 12 ஒரு கிரகம் இருக்குது, குரு இருக்கார் அப்படின்னா ஜாதகம் படித்தா மட்டும்தான் நான் கேட்டுக்குவேன். ஜாதகம் படிக்கலன்னு வச்சுங்களேன், நீங்கள் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்புவேன். எதை நம்ப முடியும்? இந்த கார் வாங்கிடலாம் மூர்த்தி, வாங்கிடுவோம், ஆனால் அந்த கார் பயன்படாது. அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே நம்புவோம். குரு நல்லா இல்லைன்னா, குரு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சார் உங்கள் லக்கணத்தில் குரு இருக்குது சார், 9 குரு இருக்குது சார், 5 குரு இருக்குது சார், 4 குரு இருக்குது சார், இல்லை 2ஆம் வீட்டில் குரு இருக்குது சார், இல்லை சார் 1ஆம் வீட்டில் இருக்குது சார் அப்படின்னா 11 குரு இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிறது எப்போ இந்த கார் வாங்கலாம்,
நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்பேன். அந்த கார் வாங்கி பயன்படுத்தும், அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பயன்படுத்த முடியும். அந்த ஒரு இடம் வாங்குவேன், அந்த இடத்துலையும் எனக்கு ஒரு லாபம் வரும். இங்கே மெஷர்மெண்ட்டுக்கு இல்லாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எதோ வந்து ஒரு கார் வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, இடம் வாங்குறதுக்கோ, சொத்து வாங்குறதுக்கோ, பேரோ புகழோ, திருமணமும் அப்படி தான் முடிவு எடுக்கிறோம். அவசரப்பட்டு என்ன பண்ணுறோம், உடனே கல்யாணத்தை பண்ணிவிடுவோம். என்ன அடக்குங்கிறீங்க? ஒன்றுமே நடக்குது. நல்ல இடத்துல குரு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உண்மையில் சூப்பர் ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் திருமண பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்து 10 பொருத்தமும் பார்க்கலாம், ஏஎல்பி இலக்கணமும் பொருத்தம் பார்த்துக்கலாம், இல்லை காதல் திருமணத்துக்கு மனப்பொருத்தமாகவும் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், குரு நல்லா இல்லைன்னா நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட போய் பார்த்தாலும், இப்படி நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட பார்த்தாலும், சார் இந்த பொண்ணு வேண்டாம் சார், இந்த பொண்ணு வேண்டாம் சார், இந்த பையன் வேண்டாம் சார். அதுக்கு தான் வந்து இந்த குரு பார்வை வந்துச்சா நிறைய இடத்துல இந்த குருவோட ரகசியம் மட்டும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன, நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், உங்கள் ஏஎல்பி இலக்கணம் என்னென்னு டேட்டா பர்த் போட்டோன்னு வந்துட போகுது. அதுலேருந்து 6ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டில் 12ஆம் வீட்டில் குரு இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோதான் விஷயம். அவ்வளோ அழகாக நீங்கள் குரு நல்லா இல்லைன்னா சுய பரிசோதனை செய்யணும். என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா இல்லாத இடம்னா என்ன? இப்போ உதாரணமாக வந்து மேஷ லக்கணத்துக்கு கண்ணிலையும் விருச்சிகத்துலையும் குரு இருக்கக்கூடாது, ரிஷப லக்கணத்துக்கு துலா லக்கணத்துலையும் தனுசுலையும் குரு இருக்கக்கூடாது. எத்தனாவது கட்டம் சார்? 6வது இடம், 8வது இடம், 8வது வீடு, 8வது பாவகம். 8ஆம் பாவத்தில் குரு வச்சுன்னு வச்சுங்களேன், பழமாக பிடிச்சி ஒரு விஷயத்த உடனே எடுத்தங்க ஒத்தன்னு சொல்லி முடிக்கிறது. இப்போ மிதுன லக்கணத்துக்கு வந்து விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ குரு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அது தவறுதவறா முடிவுகள் எல்லாமே இருக்கும். எப்படி பைக்கில் வேகமாக போக வேண்டிய இடத்துல மெதுவாக போக வேண்டிய இடத்துல வேகமாக போவார். ஹெல்மெட்டை அப்போ தான் போட்டுக்கிட்டு போவார். ஹெல்மெட் என்ன போலீஸ் நிற்கும் போது கட்டி வைப்பார். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு சொல்கிறீங்கல்ல, எப்படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இந்த குரு எப்போயுமே குரு நல்லா இருந்தால் தான் பணம், பேர், புகழ், நல்லது கெட்டது, வாக்கு, வன்மை, சொந்தம், அப்படி உறவுகள் எல்லாமே வந்து குரு. அப்படி ஒரு விஷயம் நல்லா இருக்கணும்னா குரு நல்லா இருந்தால் தான். குரு நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன தான் காசு இருந்தாலும் பயன்படுத்த முடியும். குரு நல்லா இல்லைன்னா காசே வந்தாலும் அது நிற்காது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்லேயோ இல்லை 6ஆம் பாவத்திலையோ ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்காரணத்தை முன்னிட்டோம் நீங்கள் இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் எனக்கு ஜாதகத்தில் சொல்லிட்டீங்க நல்லா இல்லை அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணுவேன், அப்பாட்டையோ அம்மாவட்டையோ உறவுகள்கிட்டையோ கணவன்ட்டையோ மனைவிகிட்டையோ பிள்ளைங்கிட்டையோ இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேணுமா வேண்டாமா, இது முடியுமா முடியாதா, நல்லதா கெட்டதான்னு முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதானே இந்த ஒரு தீமையே வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த இன்னொரு நாள் போட்டோம் சார், நீங்கள் என்னதான் பண்ணுவாங்க, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள இந்த இடத்த நீ பணம் அட்வான்ஸ் போடலைன்னா நாளைக்கு விற்று விடுவேன். விற்ற விற்கட்டும், அது நமக்கு இல்லைன்னா நமக்கு சேராதில்லை. ஆனால் நம்ம என்ன திரும்ப பண்ணோம், நைட்டுக்குள்ளே ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அடுத்த நாள் போய் சார் இந்த இடம் வேண்டாம் சார் அப்படிம்பாங்க. அடா என்ன இங்கே ஒருத்தர் வாங்குங்கன்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தர் வேண்டான்னு சொல்கிறாரு, எப்போ அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இந்த முன்பின் முரணான நிகழ்வுகளை வந்து ஒரு செயல் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் விவரிக்கக்கூடிய விஷயம் யார் அப்படின்னா அந்த குரு. அதோட குருவோட ரகசியம் தெரியாமல் குருவை கெட்டியாமல் பிடிச்சிக்கணும். அதுதான். ஏன்னா எல்லா முடிவுகளும் இவர் தான் எடுக்கிறாரு. அப்பா எப்படி முடிவு எடுக்குது, நம்ம 10 வயசாக இருக்கும்போது அப்பா எப்படி முடிவு எடுக்கிறாரு, 12 வயசு ஒரு 20 வயசில் ஒரு பள்ளி தோழன் நம்ம எப்படி முடிவு எடுக்கிறான், 20 வயசில் ஒரு காதல் எப்படி முடிவு எடுக்குது, 30 வயசில் கணவன் மனைவி எப்படி முடிவு எடுக்கிறாங்க, 40 வயசில் புள்ளக்குட்டி எப்படி முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியலைன்னா முடிவுகள் எல்லாமே தவறாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த நிகழ்வு புரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு தான் வந்து வாழ்க்கையில் வந்து கெட்டியாமல் அந்த குருவை பிடிச்சிங்க. குரு வந்து பலமாக இருக்கணும். குரு பலப்பட்டால் தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம், பணம், பேர், புகழ் எல்லாத்தோடைய அதிபதியுமே இந்த குருவாக தான் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்பும் சேரணும். உண்மையிலே வந்து குருவோட ரகசியம் தெரியணும். அதுதான் ஜோதிடத்தை தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லது. குரு நல்லா இருக்கிறவங்க அவங்களா யோசிச்சு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. குரு நல்லா இல்லாதவங்க தப்பாக முடிவு எடுப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தர் சொன்னவனே நம்பிடுவாங்க, இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ குரு நல்லா இல்லாதவங்க எப்படி முடிவு எடுக்கணும்? அதுதான். இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டீங்க, நான் வந்து உடனே முடிவு எடுக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்போ கேட்டுக்கிறேன். நீங்கள் ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, 10 மணிக்கு எக்ஸாமுக்கு 9:50 போனால் பரபரப்பு இருக்குமா என்ன, பரபரப்புலேயே தான் நிற்பீங்க. அந்த பரபரப்பு தயவு செய்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் குரு நல்லா இல்லாதவங்க எப்பயும் பரபரப்புலேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமா? அது நீங்கள் அந்த கடைசி நேரத்தில் முடிவு எடுப்பார். அப்போ முடிவு தப்பாக போகுதில்ல. ஆமாம், அதுதான் சொல்றியோ, ஒரு நாளுக்கு டைம் கொடுங்க. நீங்கள் கேட்கலாமே, சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார், ஒரே ஒரு நாள். நீங்கள் குருவை நீங்கள் யார் வேணாலும் கடகலக்கணத்துக்கு உதாரணமாக தனுசுலையோ இல்லை கும்பத்துலையோ குரு இருந்தால் பாருங்களேன். அதேமாரி இன்றைக்கி ஏஎல்பி லக்கணத்துக்கு இருந்துச்சுன்னா என்ன முடிவு அப்படின்னா, கடைசி நேரத்தில் பஸ்ஸில் போய் ஏறுவார், கடைசி நேரத்தில் ஒரு முடிவு எடுப்பார், கடைசி நேரத்தில் ஊருக்கு போடுவார், கடைசி நேரத்தில் டிக்கெட் போடுவார். அது என்னென்னா
ஒன்றுக்கு 2 செலவு ஆகும். அதுவும் பதட்டமும் பயம். ஒரு சந்தோஷமாக கூட பயணிக்க முடியாது. நீங்கள் பஸ்ஸில் ஏறி அந்த திருப்தி இல்லாமையே இருப்பாங்க. முடிவே இருக்க முடியாது. திருப்தி இருக்காது, சங்கடங்கள் இருக்கும். பஸ்ஸில் போனது பிறகு தான் அச்சோ சார்ஜரை வீட்டில் வச்சுட்டு முடியாது. அட என்னையா நீ எப்படி இங்கே எல்லாமே வீட்டில் சொல்லியிருப்பாங்க. எப்பா ஃபோன் எடுத்துக்கப்பா, லேப்டாப் எடுத்துக்கோ, சார்ஜர் எடுத்துக்கோ எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ சார்ஜரே இல்லை, லேப்டாப்பே இல்லை, ஃபோனையோ இல்லை பணத்தையோ வச்சுட்டு சாவியை வச்சுட்டு என்ன பண்ணுவார்? இவர் பாட்டு போய்விடும். இல்லை, நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொன்னீங்க சார். இடம் வாங்குறது அப்படிலாம் சொன்னீங்க. நம்மளே பார்க்குறோம்ல, ஒருத்தன் அதாவது ரொம்ப ஒரு பொருள் வாங்குறதுக்காக அவ்வளோ மெனக்கட்டு வாங்குவான். வாங்கி அது குப்பையில் கிடந்த மாதிரி கிடக்கும். அது ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ, ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினியாடானா அவ்வளோதான் வாங்கினேன் போட்டேன் அப்படின்றவாங்க. அது எல்லாருமே அப்படி தானா சார்? அது அனுபவிக்க தெரியாது. அதுதான் நீங்கள் அவங்க ஜாதகம் நீங்கள் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் ஜோதிடம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது எதுக்கு வாங்கணும்? அதுக்கு எதுக்கு 1800 கொடுத்து வாங்கணும்? அதுக்கே 50,000 கொடுத்து வாங்கணும்? அதுக்கே 2000 கொடுத்து வாங்கணும்? ஒரு 30,000 ஒரு பைக்கு வாங்கியிருப்பார், செகண்ட் ஒரு பைக்கு வாங்கியிருப்பார். ஆனால் பைக்கே பயன்படுத்த மாட்டா அது இன்னொரு பைக்கு வாங்கி வச்சிருப்பாரு. ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வச்சிருப்பாரு. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு பேசுகிறாங்க? 2 ஃபோன் வச்சிருக்கு, 3 ஃபோன் வச்சிருக்கு, 2 ஃபோன் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு ஃபோனு கூட பேசாதவங்க எதுக்கு அதை ஃபோன் வச்சுருப்பாங்க? ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய விளைவுகளை நிற்கணும். அதை விட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது உடனே முடிவு எடுக்க வேண்டாம், ஒரு பொறுமையாக முடிவெடுங்க. அதேமாரி யாரோ ஒருத்தட்ட சொல்லிவிடுங்க. அந்த முடிவெடுக்கும்போது இதுமாரி கேட்குறாரு, ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும், ஒரு 20,000 ரூபா வருது, இந்த ஃபோன் வாங்கலாமா கேட்டால் எதுக்கு ஃபோனுன்னு கேட்போம். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் வேண்டான்னு சொல்லிவிடுவார், நம்ம வாங்க நம்மளோட ஆசையை தடுத்துடுவார். நான் என்ன ஆசையை தடுத்து எனக்கு தானே நீங்கள் காசு மிச்சம் பண்ணி கொடுக்குறீங்க, இது தானே நீங்கள் இது வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா, ஏன் நன்மைக்கு தானே வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. இந்த குரு எல்லாருமே இந்த ஜோசியத்தை போனோடனே நீங்கள் ரொம்ப மகாராஜனாக வந்துடுவீங்க, நீங்கள் பெரிய மகாராணியாக வந்துடுவீங்கன்னா அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இல்லைங்க உங்களுக்கு இப்போ வந்து 4 வருஷம் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, 10 வருஷத்துக்கு அமைப்பு இல்லைங்க அப்படின்னா அப்படியே ஆமாம் அப்படியா அப்படின்ட்டு இவங்க புகழ்ந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஜோதிடர்களை பற்றி கூட சொன்னீங்க கடைசியாக ஒரு வார்த்தை முன்னாடி. எல்லா முடிவுகளும் நம்ம ஒரு ஜோதிடர் அதாவது ஒரு வழிகாட்டக்கூடியவர். ஜோதிடருங்கிற ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு குரு. ஆனால் இவர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வரோ எப்படி எப்போ அட்வான்ஸ் கொடுத்தது பிறகு எதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு தான் பேசுகிறோம்? நல்லதாக கிட்ட தான் அணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை முன்னாடியே கேட்டிருக்கணும். இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், இடம் வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா முடிவும் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போனால் அதை சொல்லிவிடுவாரோ, அவர்கிட்ட போனால் அது பரிகாரம்லாம் அப்புறம். முதல்ல விஷயம் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், இடம் வாங்குறதுக்கு முன்னாடி ஐயா அவர்கிட்ட ஒரு தடவை கேட்போம் அப்படின்னா வாங்க வேண்டாம்னு சொன்னேன். என்ன பண்ணுவார், இல்லை சார் அது எனக்கு இடம் பக்கத்து இடம் என் இடம் சார். எப்படி இங்கே ஒட்டி நம்ம முடிவே எடுக்க முடியாத இடத்துல கொண்டு வந்து ஒரு ஜோசியர் வச்சுருவார். ஆனால் நல்லா இல்லாத போது ஒரு 4 வருஷம் கழிச்சு என்னமோ சொல்லுவார், மூர்த்தி நீங்கள் சொன்னீங்க இல்லை சார், நீங்கள் அந்த இடம் வாங்கணும்னு சொன்னீங்க. இடம் வாங்குறது கரெக்டு தான், ஆனால் இடத்த நீங்கள் எப்படி நெருக்கடியில் தான் வந்து பேசி முடிப்பீங்க. இல்லை சார் பொண்ணெல்லாம் பேசியாச்சு, பார்த்தாச்சு, பூவெல்லாம் வச்சாச்சு, எப்படி அப்புறம் எதுக்கு பொருத்தம் பார்க்குறோம்? பொருத்தம் பார்த்து இல்லைன்னு சொன்னது பிறகு இல்லை சார் இது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, வேண்டிய பொண்ணு, நமக்கு எல்லாம் ஒத்து போகும் சார். எதுக்கு அது ஒத்து போகணும்னா நம்ம ஜோசியமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த குருங்கிறது உண்மையிலே வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் சார். அப்படி உங்களுக்கு எதுவும் நீங்கள் ஒருத்தட்ட ஜாதகம் சொல்லி அதை அவர் கேட்காம போய் திரும்ப உங்கள்கிட்டே வந்து வருத்தப்பட்டிருக்காருங்களா? இல்லை, நிறைய நிகழ்வு நல்லதும் கெட்டது ரெண்டுமே இதில் நடந்திருக்கு நிறைய விஷயம். உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர், திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு நண்பர், பெரிய ஒரு கோடீஸ்வரர் வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்தமாரி பணம் வந்து வரலை. நான் சொன்னேன், பணம் வர வேண்டியதெல்லாம் வந்துடுமே, பணமெல்லாம் இருக்கே அப்படிங்கிற. இல்லை சார், இல்லை அதெல்லாம் இல்லவே இல்லைன்ட்டார். எனக்கு நாளைக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டு பணம் வரலன்ட்டு நாள் வரையும் பணம் அடிக்கிறார். இங்கே ஜாதகத்தில் எனக்கு என்னமோ பணம் இருக்க மாதிரியே காமிக்குது, பணம் இருக்குது அப்படிங்கிறேன். இங்கே இருக்குன்னு தானே சொல்ல முடியும். வாய்ப்பு இருக்குங்க, நல்லா தாங்க இருக்குது, உங்களுக்கு பணம் இருக்குங்க. இல்லை சார் பணமே இல்லையே சார், பணமே இல்லை அப்படின்ட்டார். இல்லை சார், இந்த ஜாதகத்துக்கு இந்தமாரி கோர்ட்டு கேஸில் இருக்குது, நீங்கள் பணத்தை கட்டி அதை மீண்டுடுவீங்க சார். அதெல்லாம் மீளவே முடியாது சார், இந்த அமௌண்ட்டு தொகையும் பெருசு, அந்த அமௌண்ட் உடனேயும் கட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு. நீங்கள் நம்பாட்டு போங்க. ஆனால் நீங்கள் போய் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. நீங்கள் இருக்கிற அக்கௌண்டெல்லாம் பாருங்கள், நீங்கள் எல்லாரையும் செக் பண்ணுங்கள், நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, இந்த பணத்துக்கு என்ன பண்ணலான்னு பேசுங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி 1 மணி கழிச்சு பேசுகிறாரு. பணம் இருக்குது சார் நம்மளுக்கு, பெருந்தொகை தான், சாதாரண தொகையும் கிடையாது. எனக்கு ஆச்சரியம் போயிட்டு நான் என்ன சொல்கிறேன், இங்கே எங்கள்கிட்ட இருக்குது, இது ஓரளவுக்கு ஓகே, இது நல்ல விஷயமாங்கிறத விட்டு அந்த பணத்தை கட்டினாரு, அந்த லேண்டு விஷயம்லாம் டக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு வகை. இதேமாரி இது நடக்காத விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கவே கூடாது ஒரு இடத்த. அந்த இடத்த வாங்காதீங்க. இல்லை சார் நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னாரு. சரி ரைட்டு, அந்த இடத்த அட்வான்ஸ் கொடுத்துட்டார். நான் சொன்னேன்,
இல்லை சார் தண்ணி, இடம், வசதி வாய்ப்பு, போக்குவரத்து, அது பாதை எல்லாம் நல்லா இருக்காது, பாதை எல்லாம் இதாக இருக்கும், பாதை வந்து பொது பாதையாக கூட இருக்காது, தனிப்பட்ட பாதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் லீகலாக பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். ஒரு 3 மாதம் கழிச்சு வந்தார். ஆமாம் சார், பாதை வந்து ஒரு 31 சென்ட் வந்து பாதை வந்து தனியாரோட பாதையாக இருக்குது, இப்போ அதுக்கு பாதைக்காக கோர்ட்டில் கொடுத்துருக்கேங்கிறார். எப்படியும் அவர் 7 குடும்பம் சேர்ந்து கோர்ட்டில் இப்போயும் போயிட்டுருக்கு. எப்படி நம்ம எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், இருக்கிறத ஓரளவுக்கு அங்கே என்ன இருக்கோ அதை சொல்லும். சில ஒரு விஷயம் சொல்கிறத என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறோம், வழிகாட்டுறோம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லை அது அவங்களுடைய ஆசைகளையோ அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு ஆசையை வந்து அழகாக சொல்லணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது பாருங்க ஜோதிடம். அவங்க இருக்கிறத என்னமோ அதை சொல்கிறதுக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா, ஒரு டேட்டா பார்த்து, டைமை பார்த்து, பிளேஸை பார்த்து கொடுத்தா, இந்த ஜாதகத்தில் இது நடக்கும், இது நடக்காது. இந்த கேள்வி, ஒரு இடம் வாங்க போகிற, இதெல்லாம் இடம் வாங்கலாங்க, இடம் வேண்டாம் நீங்கள் வீடு வாங்கிங்க, வீடு வேண்டாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி. ஒன்றும் இல்லை, 4 குருவும் புதன் சம்மந்தப்பட்டு நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிங்க, 4 குரு சம்மந்தப்பட்டு நீங்கள் வீடு வாங்கிங்க, 4 வந்து 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, நீங்கள் பங்களாவோட வாங்கலாம், பங்களா மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். இல்லை சார் 4ஆம் வீட்டில் சனி இருக்குது, பழைய வீடாக வாங்கிங்க, 4ஆம் வீட்டில் ராகு இருக்குது, இடமா வாங்கி, பிரச்சனைக்குரிய இடமா வாங்கிங்க, பிரச்சனைக்குரிய இடம் தான் இருக்கும், ரொம்ப காசாக ரொம்ப நல்லா இருக்காது. இல்லை சார் 4 கேது இருக்குது, கோயில் சம்மந்தப்பட்ட இடத்துல வீடு வாங்கிங்க, 4ஆம் வீட்டில் வந்து சூரியன் இருக்குது, உண்மையில் பலமாக யாரோ ஒருத்தர் வீடு உங்களுக்கு கொடுத்துருவார், நல்ல வீடாக இருக்குது, வாடகை வீடை பயன்படுத்திங்க. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது, தண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துல வீடு வாங்கிங்க. இவ்வளோதானே விஷயம். இப்படி இது சாதாரணமாக இவ்வளோதான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அது இவ்வளோ பெரிய கணக்கில் அது கணக்கு. இப்போ எல்லாருமே என்னென்னா, பிறக்கும்போது ஒரு ஜென்மலக்கணம் மேஷத்துக்கு 4ஆம் வீட்டில் தண்ணி சம்மந்தப்பட்டது இல்லை. இன்றைக்கி நீங்கள் உண்டானமோ நீங்கள் இப்போ பிறந்த ஊர் ஏதோ ஒரு ஊராக இருக்கும், உதாரணமாக மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊராக இருக்கும், ஆனால் நீங்கள் இன்றைக்கி சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி உங்களுக்கு துலாலக்கணம் இருக்கும், 4ஆம் வீடு பார்த்தீங்கன்னா உங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து பழைய வீடாக தான் இருக்கும், புது வீடாக இருக்காது அப்படிங்கணும். பிறக்கும்போது ஆற்று பக்கத்தில் பிறந்திருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி பக்கத்தில் ஆறே இருக்காது, வெறும் கட்டடமாக தான் இருக்கும். ஆமாம், இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்கிறத வந்து இன்றைக்கி லக்கணத்துக்கு, இன்றைக்கி ஏஎல்பி லக்கணத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை சார் செவ்வாயாக இருக்குது சார், ஆமாம் மிலிட்ரி கேம்ப் ஒன்று பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்தில் வந்து ஃபேக்ட்ரி இருக்குது, பக்கத்தில் வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது, பக்கத்தில் பெயிண்டிங் ஷாப் இருக்குது, பக்கத்தில் வந்து எனக்கு வந்து காரு இது இருக்குது, ரிப்பேர் பண்ணுறது மெக்கானிக்கல் ஷாப் இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இதை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கிங்க. வேறு என்ன சொல்கிறோம், ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தானே, வேறு ஒன்றும் நம்ம வந்து ஏன்னா இதை நான் வழிகாட்டுறோம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இல்லை சார் எனக்கு வந்து இந்த ஊர்லேருந்து நான் வெளியூரில் போய் 40 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் கிராமத்தில் வாங்க போகிறேன். ஐயோ நீ நல்லா பக்கத்தில் சூரியன்னா நீ தலைமை முக்கியமான இடத்துலாம் நீ வாங்கணும் வீடு, நீ வந்து அண்ணா நகர்லாம் வீடு வாங்கணும்னு இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் வீடு வாங்கணும், அரக்கோணத்தில் போய் வீடு வாங்கினா எப்படி இருக்கும்? இங்கே இல்லைன்னா இவங்களோட ஆசைகளும் இவங்களோட தேவைகளும் என்னென்ன வித்தியாசமாக இருக்கும். இதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த குரு அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் படிக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே தான். ஜோதிடம் அட்லீஸ்ட் தெரிஞ்சுங்க, நீ ஜோதிடரோட மாறாதீங்க, ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா இந்த வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த அச்சலக்கணை பற்றி ஜோதிடம் படிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே நான் சொல்கிறது சரியாக நீங்கள் ஆய்வு பண்ண முடியும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது சரியாக தவறான்னு ஜோதிடம் படித்தவங்க தானே பார்க்க முடியும், ஜோதிடர்கள் தானே பார்க்க முடியும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நான் கொண்டாட முடியும். அதுமாதிரி குருவோட ரகசியம், குருவோட விஷயத்தை தெரிஞ்சுங்க. குருவோட ரகசியங்கிறது ஜோதிடம் தான். ஜோதிடத்தை கெட்டியமாக பிடிச்சிங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குரு வந்து வளமான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்வு. ரொம்ப சந்தோஷம். நன்றி.